தற்போது நம்முடன் தொலைபேசி இணைப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கிறார். வணக்கம் சார். டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது குறித்தான உங்க தகவல்களை சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே நான் கருதுகிறேன். காரணம், மக்கள் பிரச்சனைகள், குறிப்பாக விவசாயிகளுடைய அந்த பிரச்சனைகள் இருந்து வரும்போது அதை முன்னெடுத்து போராடி வெற்றி காண்பதில் எப்போதுமே முன்னோடியாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில் தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொதுவாகவே அரிதாப்பட்டி, அதாவது மதுரை மாவட்ட மக்களுடைய அந்த உணர்வுகளை காலில் போட்டு மிதிக்கின்ற வகையில் அந்த டங்ஸ்டன், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்துருக்காங்க. அந்த சுரங்கங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த டங்ஸ்டன் உரிமைகள்லாம் கூட நாங்கள் டங்ஸ்டன்லாம் கூட எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தேர்தல் வாக்கு, அது ஒரு பக்கம். ஆனால் 10 மாத காலம் இந்த திமுக அந்த விடியாத அரசாங்கம் சும்மா இருந்துட்டு மக்கள் அன்னைக்கு பிரச்சனைகள் குறித்து அன்றைக்கு போராடிய போதுதான் அன்றைக்கு ஏதோ மக்களுடைய பிரச்சனைகளுக்கு செவி சாய்க்கின்ற வகையில் இந்த திமுக அரசு வாங்க பொறுத்தவரை அன்னைக்கு ஒரு தீர்மானத்தை ஏற்றது. எங்களை பொறுத்தவரை பார்த்தா மக்கள் பிரச்சனைக்கு அதாவது ஒரு முழுமையான அளவுக்கு அவங்க விருப்பத்துக்கு மாறாங்க எந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாத வகையில் அங்கே தொடர்ந்து போலீஸாரை பொறுத்தவரை குரல் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்திலும் கூட முழுமையான அளவுக்கு ஒரு ஜனநாயகமான எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்த போது அது முழுமையான அளவுக்கு எல்லாம் மத்திய அரசு உணர்ந்து இனிமேலும் அந்த மக்களுடைய உணவுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்தினா பெரிய அளவுக்கு மக்களுடைய போராட்டத்தை கடும் விளைவுகளை மத்திய அரசு சந்திக்கும் என்ற அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அதை ரத்து செய்திருக்கின்றது. எனவே இது உடனே பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி, உங்களுக்கு கிடைத்த வெற்றின்றது இல்லை. மக்கள் அங்க போராடினாங்க. அதுக்கு இன்னைக்கு செவி சாட்சி இருக்கு. ஆனா அதற்கு முழுமையான அளவுக்கு குரல் கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி சார். நன்றி.